ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நாம் ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி முறையாக சுவாசிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றின முழு விவரத்தையும் தான் பார்க்க போகிறோம். இந்த பிறந்த குழந்தைங்க எல்லாரையுமே நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வந்து தூங்குவாங்க. 16 மணி நேரம் அந்த குழந்தைங்க தூங்கும் போதுமே அவங்களோட ஸ்டொமக் வந்து அழகாக மூச்சு வாங்கும்போது வெளியே வரும். மூச்சு வாங்கும்போது மெதுவாக உள்ளே போகும். தினந்தோறும் அந்த குழந்தைங்கள்லேருந்து எல்லா விதமான மனிதர்களுமே 21,600 முறை வந்து சுவாசிக்கிறோம். 21,600 டைம்ஸ். இத்தனை சுவாசங்கள் பண்ணுற நாம இதை நம்ம கரெக்டாக பண்ண வேண்டியது மிக முக்கியமான பொறுப்பு. சுவாசிக்கும் போது உடலில் தன்னிச்சை செயல்கள் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, நல்லா ஆழ்ந்து நாம் சுவாசிக்கும் போது நம்மளோட மார்பகம் நல்லா விரிவடையணும். நம்மளோட வயிறு நல்லா வெளியில் வரணும். மூச்சு வாங்கும் பொழுது வயிறு வெளியே வரணும். மூச்சு விடும்போது வயிறு உள்ளே போகணும். எல்லோரும் சுவாசித்து பாருங்கள். மூச்சு வாங்கும்போது என்ன பண்ணுறோம், நாம் நம்மளை அறியாமலே வயிறை வந்து உள்ளே எடுக்கிறோமா? நிறைய பேர் அதை தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா கவனமாக மூச்சு வாங்கும் பொழுது வயிறு வந்து வெளியே பண்ணுறதை கவனம் செலுத்தணும். அதுக்கப்புறமா மார்பகம் விரிவடையணும். 2 கைகளையும் இந்த மாதிரி முதிரை வச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு மெதுவாக மூச்சு வாங்குங்க. உங்கள் தோள்கள் இரண்டுமே மெதுவாக மேலே உயர்ந்து அப்புறம் மெதுவாக கீழே இறங்குறத உங்களால் கவனிக்க முடியும். இந்த மாதிரி 3 விதமான விஷயங்களில் நாம் ரொம்ப தீவிரமாக கவனம் செலுத்தி இந்த சுவாசிக்கும் முறையை வந்து கற்றுக்கிட வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு பலூனில் நம்ம வந்து காற்றை ஊதுறோம் அப்படின்னா அந்த பலூன் விரிவடைய தான் செய்யும். அப்படின்னா நம்மளோட வயிறுக்குள்ளேயும் நம்மளோட லங்ஸில் நம்ம காற்றை வந்து ஃபில் பண்ணும்போது, அதாவது மூச்சு வாங்கும்போது காற்று உள்ள போய் ஃபில்ட் ஆகுது, அது நல்லா ஓப்பன் ஆகணும். இது வந்து ஆழமான சுவாசம் நம்ம செய்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். சுவாச பயிற்சிகளை மூச்சு பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, யோக சூத்திராவில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான சூத்திரம் என்ன, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரகாஷாபரணா, அதாவது நம்மளோட முகம் வந்து ஒரு 2000 வாட்ஸ் பல்ப் அளவுக்கு வந்து ரொம்ப பிரகாசமாயிருமா அப்படின்னு யோகா சூத்ராஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சுவாச பயிற்சிகள் இப்போது எல்லாருமே கொஞ்சம் நேராக உட்காருங்க. நம்ம இந்த சுவாச பயிற்சி வந்து செஞ்சு பார்த்துடலாம். உங்களோட வலது கையை உங்களோட இந்த மாதிரி வயிற்று மேலே வச்சுக்கோங்க. இடது கையை உங்களோட மார்பகத்துக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது நல்லா ஆழமாக இன்ஹேல் பண்ணுங்கள், அதாவது சுவாசத்தை உள்ளிடுங்க. வயிறை வந்து இன்டென்ஷனலாக ரொம்ப அதை கவனம் செலுத்தி வயிறை வந்து வெளியே தள்ளணும். அப்புறம் மெதுவாக அந்த வயிறை வந்து உள்ளே கொண்டு போங்க. மறுபடியும் நல்லா மூச்சு வாங்குங்க. அதுக்கப்புறம் மெதுவாக வயிறை உள்ளே கொண்டு போகலாம். இந்த சுவாச பயிற்சியை ஒரு 10 தடவை வரைக்கும் செய்யுங்க. அடுத்ததாக கைகள் இரண்டையும் உங்களோட இடது கையை மட்டும் இந்த மாதிரி மார்பகத்துக்கு மேலே வச்சுட்டு மூச்சு வாங்கும்போது உங்களோட மார்பகம் சைடில் வந்து ஓப்பன் ஆகணும். எக்ஸேல், அந்த மாதிரி இதை ஒரு 5லிருந்து 10 முறை வரைக்கும் பயிற்சி செஞ்சு உங்களோட கவனம் முழுவதுமே சுவாசிக்கும் பொழுது மார்பகம் நல்லா விரிவடைகிறதுல ரொம்ப கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 கைகளையும் இந்த மாதிரி முட்டியில் வச்சுட்டு கண்கள் வந்து மூடிட்டு நல்லா மூச்சு வாங்குகிறோம். மெதுவாக மூச்சு விடும்போது தோள்கள் மெதுவாக கீழே வரணும். சுவாசத்தில் உங்கள் கவனம் இந்த மாதிரி தான் இருக்கணும். மூச்சு வாங்கும் பொழுது தோள்கள் மேலே போகிறத கவனிக்கணும். மூச்சு வாங்கும்போது உங்களோட மார்பகம் சைடில் வந்து ஓப்பன் ஆகிறத கவனிக்கணும். மூச்சு வாங்கும் பொழுது வயிறு நல்லா வெளியே வர்றதை கவனிக்கணும். இந்த மாதிரி கவனித்து நாம் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம உள்ளுறுப்புகள் எல்லாமே மிக ஆரோக்கியமாகவே இருக்கும். நம்மளோட வாழ்நாள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கி நாம் முறையாக சுவாசிக்கிறது எப்படி அப்படிங்கிறத கற்றுருக்குறோம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஆசனாஸ் அண்ட் முத்ராஸோட உங்களை நான் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.